உலக பொருளாதாரத்தின் முதுகெலும்பாக திகழும் கச்சா எண்ணெய் கையிருப்பில் வெறும் 4 நாடுகள் மட்டுமே உலகின் பாதிக்கும் மேலான வளத்தை கொண்டுள்ளன. இதில் 303 பில்லியன் பேரல்களுடன் வெனிசுலா முதல் இடத்தில் உள்ளது. அதைத் தொடர்ந்து சவுதி அரேபியா 267 பில்லியன் பேரல்களுடன் இரண்டாவது இடத்திலும், ஈரான் 209 பில்லியன் பேரல்களுடன் மூன்றாவது இடத்திலும், கனடா 163 பில்லியன் பேரல்களுடன் நான்காவது இடத்திலும் உள்ளன. ஈராக் 145 பில்லியன் பேரல்களுடன் ஐந்தாவது இடத்திலும், ஐக்கிய அரபு அமீரகம் 107 பில்லியன் பேரல்களுடன் ஆறாவது இடத்திலும் உள்ளன. உற்பத்தியை பொறுத்தவரை 2025இல் ஒரு மிகப்பெரிய வரலாற்று மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது. நீண்ட காலமாக ஆதிக்கம் செலுத்தி வந்த மத்திய கிழக்கு பகுதியை பின்னுக்கு தள்ளி வட அமெரிக்கா உலகின் மிகப்பெரிய உற்பத்தி பிராந்தியமாக உருவெடுத்துள்ளது. தினசரி 31 மில்லியன் பேரல்களை உற்பத்தி செய்து உலக விநியோகத்தில் சுமார் 30 விழுக்காட்டை வட அமெரிக்கா தன்வசம் கொண்டுள்ளது. தற்போதைய அரசியல் சூழலில் வெனிசுலாவின் பிரம்மாண்ட எண்ணெய் வளத்தை மீட்க அமெரிக்கா எடுத்து வரும் முயற்சிகள் வரும் காலங்களில் உலக சந்தையில் மேலும் பல மாற்றங்களை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது.